மேடம் பார்சல் கொடுங்க சார். மேடம் பார்சல் கொடுங்க சார். மேடம் பார்சல் கொடுங்க சார். அடேங்கப்பா மேடம், டெய்லி பார்சல் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. ஆமா சார், நான் டெய்லி ஆன்லைன்ல தான் ஷாப்பிங் பண்ணுவேன். அப்படியா? ஒரு நாளைக்கு 2-3 பார்சல் எல்லாம் வருது. ஆமா சார், நான் ஹெல்த் கேர், ஹேர் கேர், கிச்சன் கேர் எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். சூப்பர் சூப்பர் மேடம். மேடம் பார்சல். பாரா, பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பார்சல் வருது. ஆமா சார், கொடுங்க. இது என்ன மேடம்? இது வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட். ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டுங்களா? எங்க ஓபன் பண்ணுங்க பாக்கலாம். இல்ல சார், பரவாயில்ல இருக்கட்டும், நான் உள்ள போய் ஓபன் பண்ணுங்க பாக்கலாம் என்னன்னு பாக்கலாம். இல்ல சார், உங்களுக்கு எதுக்கு மேடம்? சார் 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 ₹2 தைலம். ஆமா சார், ஹெல்த் கேர். இந்த ₹2 தைலம் வாங்குறதுக்கு எதுக்கு நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்க? ஆமா சார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஓவர் தலைவலி சார். அப்புறம் சரி தைலம் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். பாருங்க, இப்பதான் கையில பார்சல் வந்திருக்கு. எவ்வளவு செலவு பண்ணீங்க இதுக்கு? இதுக்கு சார் 82 rupees பார்சல் சார்ஜ். தலைவலி வந்ததுன்னா தெரு முக்குல இருக்கிற கடையில போய் தைலம் வாங்கியிருந்தா ₹2 முடிஞ்சிருக்கும். இதுக்கு ₹82. இந்த தைலம் ₹82. மெடிக்கல் ஷாப்ல அவன் மாத்திரை வாங்கினா கூட இவ்வளவு வராது, ₹82 வராது. 10-15 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். ஆமா சார். சார், உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணணுமா சார்? ஆமா, இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஒன்னு ஆர்டர் பண்ணுங்க. இது இப்ப பண்ணிடலாம் சார். போதுமா சார்? ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மட்டும் பண்ணிட்டேன் சார். நாளைக்கே வந்து ரிசீவ் ஆயிரும் சார். சார், யாருக்கு சார் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்? யாருக்கு இல்லம்மா, உனக்கு. ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றத பார்த்தா இன்னொரு டைம். வணக்கம் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ப்ராடக்ட்டை பத்தி தான் இந்த ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறோம். ஓ அப்படியா? எனக்கே அந்த ப்ராடக்ட் என்னன்னு பாக்குறதுக்கு ரொம்பவுமே ஆர்வமா இருக்கேன். சீக்கிரமா சொல்லுங்க பாபி. பாருங்க, நம்ம கீதாவே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்ப நீங்களும் கண்டிப்பா ஆர்வமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் டம்ளர். ஓ வாவ், நம்ம இன்னைக்கு டம்ளர் பார்க்க போறோமா? ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க, அவர் என்ன சொல்றாருன்னு தொடர்ந்து கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தண்ணி குடிச்சிருப்பீங்க. அப்படியே நீங்க சிரமப்பட்டு தண்ணி குடிச்சாலும் அந்த தண்ணி உங்களோட துணியிலயோ இல்ல ஃப்ளோர்லயோ சிந்தி ரொம்ப வதன்னு ஆயிரும். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ப்ராடக்ட் மூலமா நீங்க தண்ணி ஈஸியா குடிக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க டீ குடிக்கலாம், காபி குடிக்கலாம், ஏன் குளிக்க போகும்போது மக்க மறந்து வச்சுட்டா கூட இந்த டம்ளரை யூஸ் பண்ணி நீங்க குடிக்கலாம். என்ன சொல்றீங்க பாபி? இந்த டம்ளர்ல இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்கா? டீ குடிக்கலாம், காபி குடிக்கலாம், அதாவது சூடான பொருளும் நம்ம எடுத்துக்கலாம், ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பொருள் கூட நம்ம இதுல எடுத்துக்கலாம்னு நம்ம பாபி இதுல சொல்ல வராரு. சோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நான் இந்த ப்ராடக்ட்டை இப்பவே வாங்கி யூஸ் பண்ண போறேன். நீங்க எப்போ வாங்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கீதா சொன்ன மாதிரி சூடான பொருளும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம், ஜில்லுன்னு இருக்கிற பொருளும் இதுல நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த பொருள் நம்ம காம்போ ஆஃபரோட கொடுக்குறோம். 1 டம்ளர்ல 2 டம்ளர்ல 3 டம்ளர்ல மொத்தம் 6 டம்ளர் நீங்க வெறும் 1399 ரூபாய்க்கு நீங்க நம்ம ஷாப்பிங்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓ, என்ன பாபி சொல்றீங்க? வெறும் 1399 ரூபாய்க்கு 6 டம்ளர் காம்போ ஆஃபரா? வெளியில 1 டம்ளர் வாங்குறதுக்கே மக்கள் 400 ரூபாய் பர்ச்சேஸ் பண்றாங்க. சோ இந்த காம்போ ஆஃபரை நான் வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணவே மாட்டேன். சோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இதை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே கால் பண்ணி புக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. நீங்க கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திருப்பூர், ஈரோடுன்னு எந்த மாவட்டத்துல, அதாவது தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல இருந்தாலும் நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்றதன் மூலியமா இதை நீங்க புக் பண்ணிக்க முடியும். டோன்ட் மிஸ் இட். வணக்கம் நேயர்களே, இப்போ நீங்க டிவியில பார்த்துட்டு இருக்கிற இந்த பாசி அரிய வகை பாசி. அதாவது அமேசான் நதியில 30 அடி ஆழத்துல ஒரு பாறையோட இடுக்குல இருக்கிற பாசியில இருந்து தயாரிக்கப்படுறது தான் இந்த சிமணி.
இதோட அமேசான் வனப்பகுதியில் ஒரு கோயிலில் வைத்து பூஜை பண்ண ஒரு மந்திர தகுடும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். இந்த 2 பொருளோட விலை வெளியே மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 25,000 ரூபா வரும். ஆனால் நம்ம ஷாப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் 9,999 ரூபாய்க்கு நீங்கள் இந்த 2 பொருளையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சார் பார்சல். நம்ம ஒன்றும் ஆர்டர் பண்ணலையே, என்னதான் பார்சல் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏண்டே என்னங்க? என்னடி இது? நீ ஆர்டர் பண்ண? ஆமாங்க. என்னது இது? இது வந்து அமேசான் காட்ல இருக்கிற அரிய வகை நதியில அந்த அரிய வகை பாறைக்கடியில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சு இந்த பாசி பண்றாங்க. அதுவும் இல்லாம இந்த தகுடும் அதே மாதிரிதாங்க. இதுவும் அங்கிருந்து தான் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம வீட்டுல வச்சோம்னா நமக்கு செல்வம் நிறைய கிடைக்குங்க. எவ்வளோக்கு வாங்கின? இது வந்து 25,000ங்க. 25,000? இது வந்து வெளியில வாங்கினா 25,000. நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து இவங்க கிட்ட ஆர்டர் பண்றதுனால 9,999 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. 10,000 ரூபாய் இது? 9,999 ரூபாய்ங்க. ஏண்டி என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா ஃபேன்சி கடையில் நான் வாங்கி கொடுத்துருப்பேன். 30 ரூபா தாண்டி ரெண்டும். ஐயோ, அது வேற இது வேறங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை கொஞ்சம் புடியா. நீ உங்க அம்மா வீட்டுக்கலாம். இல்லைங்க. இல்ல நிக்கலாம். ஏங்க? நீ இருந்தீங்கன்னா என் காசை பூரா கறியாக்கிடுவேன். நீ இந்த மாதிரி ஏதாவது நீ வாங்கி நிக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணீங்க. இந்த பாசிமணியும் இந்த தகுடும் உங்க வீட்டுல இருந்ததுன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் அன்பா பாசமா ஒற்றுமையா இருக்கும், பிணைப்போட இருப்பாங்க. பிணைப்பா இருப்பாங்க. சண்டை எப்போதும் வராது. சண்டையே இப்ப நம்ம உடனே இந்த மரியாதையா ஊர் தகுடையும் ஊருக்கு போயிரு. ஊருக்கு போயிரு. ஊருக்கு போயிரு. ஏய், ஹாய் பிரியா. ஹாய். ஏய், நான் ஒரு சூப்பரான ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன்டி. பர்ச்சேசிங் ஆப்டி. அதுல வந்து சூப்பர் ஆஃபர் விட்டுருக்காங்கடி. அழகழகான ட்ரெஸ்ஸு, நிறைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ்ல விட்டுருக்காங்கடி. சூப்பரா இருக்குடி. இந்த ஆப்பா பாரு. ஆமாடி, இதே ஆப் தான். இது ரொம்ப டேஞ்சர். இதுல பர்ச்சேஸ் பண்ணிடாதடி. ஏய் போடி, சரியான பொறாம பிடிச்சி. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஏய் பிரியா, நான் அன்னைக்கு டவுன்லோட் பண்ணேன்ல அந்த ஆப்ல ஒரு அழகான ஆஃபர் விட்டுருந்தாங்க. 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் வந்து 5,000க்கு வந்து ஆஃபர் விட்டுருந்தாங்க. அந்த ட்ரெஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணிட்டியாடி? ஓ பண்ணிட்டேனே. இன்னைக்கு வந்து கையில ரிசீவ் ஆயிரும். நான் அவ்வளவு தூரம் சொன்னா கேட்காம வேண்டிய ஆர்டர் பண்ண. ஓடி, நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். வரேன். உன் தலையெழுத்தை யாருமே மாத்த முடியும். போடி. ஹலோ. மேடம், பார்சல் வந்திருக்கு. எங்க வரணும்? ஓ, பார்சல் வந்துருச்சா? சார், இந்த விநாயகர் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்துருங்க சார். ஓகே மேடம். வாவ், பேக்கிங்கே இவ்ளோ அழகா இருக்கு. பிரிச்சு பாப்போம். அட, என்ன கர்ச்சீப் இருக்கு? பார்சல் ஒருவேளை மாத்தி கொடுத்துட்டாங்களோ? இரு, கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணி பார்க்கலாம். சார், ப்ராடக்ட் வந்து ஒன்று மிஸ்மேட்ச் ஆயிருச்சு. இப்போ நான் அதை ரிட்டர்ன் பண்ணணும் சார். சாரி மேடம், நம்ம ஆப்ல ரிட்டர்ன் ஆப்ஷனே கிடையாது. யோ, நான் 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வெறும் 5 ரூபாய் கர்ச்சீப் வந்திருக்கு. சிரமத்துக்கு மன்னிக்கவும். அடுத்த முறை இந்த தவறு எங்களிடமிருந்து கண்டிப்பாக நடக்காது. இத பாருங்க, நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் உங்க மேல. ஆப் இன்ஸ்டால் பண்ணதும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸை வந்து டிக் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதில் இந்த கம்பெனியை பற்றி எந்த காரணத்துக்காகவும் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், அதாவது புகார் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை படிச்சிருக்க மாட்டீங்க. அட பாவிகளா, இப்படி எல்லாமாடா ஏமாத்துவீங்க? இந்த ஆப்பே எனக்கு தேவையில்லை. இப்பவே இந்த ஆப்பை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். மீண்டும் மீண்டும் மன்னிக்கவும். 1 மாதத்திற்குள் இந்த ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் செய்யக்கூடாது. அதையும் மீறி அன்இன்ஸ்டால் செய்தால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், ஏடிஎம் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு டீட்டெயில், இந்த டேட்டாக்கள் அனைத்தும் நாங்கள் வெளியே விற்று விடுவோம். இதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் படித்திருக்க மறந்திருப்பீர். ஐயோ,
விளங்க மாட்டீங்கடா, நீங்கெல்லாம் விளங்கவே மாட்டீங்க. டேய், என்னோட காசையாவது திருப்பி கொடுங்கடா, 5000 ரூபாடா. கால் செய்தமைக்கு நன்றி. ஹேவ் எ நைஸ் டே. என்னடா? கண்ணாடி புதுசு, ஆன்லைன், 499 ரூபா. என்னடா? டிஷர்ட் புதுசு, ஆன்லைன் பர்ச்சேஸ், 999 ஒன்லி. சரி போ. டிஷர்ட் என்னடா? செப்பல் செப்பல் புதுசு, 1500 ரூபா. ஆன்லைன் ஷாப்பிங் 1500 ரூபா. போ. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? ஜட்டி புதுசு, 800 ரூபா. ஆன்லைன் ஷாப்பிங் 800 ரூபா. ஜட்டி புதுசு. அதை எதுக்குடா தலை மேல தூக்கிட்டு வந்துட்டு இருக்க? உள்ள போட்டா புது ஜட்டின்னு தெரியாது, அதனாலதான் வெளியே போட்டு சுத்திட்டு இருக்கேன். அட கடவுளே. 800 ரூபா. டேய், நீ கூலிங் கிளாஸ் வாங்கின, சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன். டிஷர்ட்டை போட்டுட்டு வந்து அலப்பறை பண்ண, பரவாயில்லன்னு விட்டுட்டேன். செப்பலை போட்டு வந்த, அதுவும் சரி. 80 ரூபா ஜட்டியை வாங்கிட்டு வந்துட்டு 800 ரூபாய்க்கு வாங்கினேன்னு அதுவும் வெளியில போட்டுட்டு சுத்திட்டு தெரிஞ்சிட்டு இருக்கியா? ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி உனக்கு என்ன தெரியும்? இனிமேல் எங்கேயாவது ஆன்லைன் ஷாப்பிங் இந்த பக்கம் வந்து பாரு, உன்னை பேசிக்கிறேன். ஹலோ அங்கிள், ஜட்டி புதுசு 800 ரூபா. டேய், இது வேலையா தான் சுத்திட்டு இருக்கியா நீ?